கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் தன்னை படைப்புகளின் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பு, அவர் அன்பானவர், அவர் எல்லையற்றவர் என்பதை நமக்கு போதிக்கின்றது. இன்றைக்கு ஏசாயா 45 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து படைப்பின் மூலமாக நாம் கடவுளை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு தன்மையை நாம் பார்க்க போகின்றோம். ஏசாயா 45:12. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். அதாவது கடவுள் மனிதனை ஒரு சிறப்பான படைப்பாக தன்னுடைய கரங்களினால் மனிதனை சிருஷ்டித்ததையும் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் அவர் உருவாக்கினதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். God is all powerful. ஒரு முறை தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த பெரிய கோயில் என்ற இந்து வழிபாட்டு தலத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை பார்த்த உடனே என்னுடைய மனதில் தோன்றியது, இதை கட்டிய அந்த ராஜராஜ சோழன் எவ்வளவு வலிமை படைத்தவனாக இருந்திருப்பான். அந்த ராஜாவை குறித்து அதிகமாக ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொள்ள அது என்னை தூண்டியது. மற்றொரு முறை எகிப்து நாட்டில் உள்ள பிரமிடுகளை பார்க்க போயிருந்தோம். அந்த பிரமிடுகளை நான் பார்த்தபோது நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனேன். நம்ம தொலைக்காட்சியிலோ இல்ல ஒரு வண்ண படத்திலோ பார்ப்பது போல அல்ல, மிகவும் பிரம்மாண்டமான ஒரு உருவாக்கம். அதை பார்த்த உடனே எனக்கு தோணுது, இதை கட்டியவர்கள் எவ்வளவு வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனா அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்த போதோ இல்ல அந்த பிரமிடை பார்த்த போதோ அதே போல பல மனித படைப்புகளை பார்த்து நான் வியந்து அந்த மனிதர்களை நான் கற்றுக்கொண்டதோ என் நினைவில் அதிக நாட்கள் நிலைக்கவில்லை. எப்பயாவது வந்து போகும், அவ்வளவுதான். ஆனா ஒரு முறை நேபாள தேசத்திற்கு போயிட்டு நேபாளில இருந்து நியூ டெல்லிக்கு விமானத்துல பறந்து வந்தோம். பறந்து வரப்போ ஏறக்குறைய 40 நிமிடங்களுக்கு மேலாக இமய மலை தொடர்ச்சியின் மீது பறந்து வந்து கொண்டிருந்தோம். அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து அந்த இமயமலை தொடர்ச்சியை நான் பார்த்து கொண்டு வந்தது என்னுடைய வாழ்க்கையே பாதித்தது. என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஆச்சரியமான ஒரு படைப்பு. இதை படைத்த கடவுள் எவ்வளவு பெரியவராக இருப்பார். இன்றைக்கு அந்த காட்சியை நான் நினைத்து பார்க்கும்போது கூட என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரித்து போகிறது. மனிதனுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது மனிதன் எவ்வளவு பெரியவன் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனா அதே சமயம் இந்த உலகை, இயற்கையை பார்க்கும்போது பறந்து விரிந்த கடல், உயர்ந்து நிற்கும் மலை சிகரங்கள், அதைவிட மேலாக இந்த பூமியில காணப்படுகின்ற எண்ணற்ற மனிதர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகு இருக்கிறது. Everyone is beautiful. ஒவ்வொருவரையும் நாம நெருங்கி பழகி தெரிந்து கொள்ளும் போது ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்குள்ளாக இருக்கிற தாளந்துகள், அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற குணாதிசயங்கள், இவற்றையெல்லாம் நம்ம கூர்ந்து கவனித்தால் இந்த இயற்கையும் உலகில் உள்ள மனிதர்களும் பிற உயிரினங்களும் கடவுளுடைய வல்லமையின் சித்திரங்களாக இருக்கின்றன. God is extremely powerful. அவரே சகலத்தையும் உருவாக்கினவர். அவர் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் அவர் உருவாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. ரொம்ப எளிமையா, சிரமப்படாம அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று வேதம் கூறுகிறது. அந்த தேவன் சகலத்தின் மீதும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் படைத்தவர். இருப்பினும் கூட உபாகமம் 33:3 மோசே கடவுளுடைய மகத்துவங்களை, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை எழுதிவிட்டு அவர் சொல்றாரு, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிற தேவன். சர்வ வல்லமை, அதிகாரம், அன்பு, இரக்கம், இதெல்லாம் ஒரே நபர்கிட்ட சங்கமமாய் இருக்குமே என்றால் அந்த நபர் எவ்வளவு மேலானவர். எனக்கு அன்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம் தேவன். அவரால் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாததென்று ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன உடனே
அகிலமும் உருவானது என்றால் நம் வாழ்க்கையில் அவரால் மாற்ற முடியாத காரியம் என்ன உண்டு? இந்த உலக மனிதர்களைப் போல நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்க வேணாம். நம்மை படைத்த கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். அவரை நாம் பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை வழிநடத்தும் நல் மேய்ப்பராக இருக்கின்றார். ஆமேன்.